இந்த வடக்கு மண்டல அகமுடையர், தெற்கு அகமுடையர், தஞ்சை அகமுடையர்லாம் ஒன்றுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய வேண்டுகோள். இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய மாநில தகவல் தொழில்நுட்ப தலைவர் திருப்பத்தூர் மாவட்டத்தை சேர்ந்து அம்பலூரில் எழில் ராவணன் ஒருத்தர் இருக்கார். அவர் ஒரு பதிவு போட்டிருந்தார், ரீசெண்டாக ஒரு பதிவு. அதாவது தலைமை சொல்கிற விஷயமும், அதாவது ஒரு அரசியல் பண்ணுறதா இருந்தாலும், ஒரு சமுதாயம் பண்ணுறதா இருந்தால் இன்னொரு சமுதாயத்துக்கோ அல்லது இன்னொரு அரசியல் தலைவருக்கோ ஒரு சமுதாய தலைவருக்கோ ஏதாவது குட்டியூண்டு அசிங்கமோ அவமானமோ ஏற்பட்டால் தட்டி கேட்கணும் அப்படின்றாரு. அந்த கருத்தில் நான் எப்போவுமே இதாக இருப்பேன். எந்த சமுதாயத்துக்காக இருந்தாலும் கண்டிப்பாக அந்த சமுதாயத்துக்கு ஒரு அவமானம் நேரத்தில் கண்டிப்பாக மருது சனத்துக்கு குரல் கொடுக்கும். இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கு. இதில் இப்போ வடக்கு பக்கம் பார்த்தீங்கன்னா செங்குந்த முதலியார், சைவ முதலியார், ஆறுவகுல உடையார், இவங்க எல்லாருமே நெருக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கூடயே சேர்ந்து ட்ராவல் பண்ணவங்க. இங்கே எப்படி முக்குளத்தோர் சொல்கிறோமோ அங்கே இங்கேருந்து முக்குளத்தோர் முன்னேற்ற கழகம்ன்ற மாதிரி அங்கே முதலியார் முன்னேற்ற கழகம் இருந்தது. அதே மாதிரி தெற்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அகமுடையர்களோட சேர்ந்து கல்லர் மரவருமே பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்து ஒரு லெவலுக்கு சௌசன்யமாக போயிருக்காங்க. இப்போ தனிப்பேரின அரசியல் பேசுகிறோம். அது அதிகாரத்தை அதிகாரம் நமக்கு வேணும், அரசியல் நமக்கு வேணுன்றதுக்காக அதுக்காக அவங்கள எந்த இடத்துலையும் திட்ட வேணாம். திட்டி இதுதான் பெரிய ஹெட்டேக்காக இருக்குது எங்களுக்கு. ஸோ தட் அண்ணன் எழில் ராவணனுடைய ஸ்டாண்டில் தலைமை இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறோம். அவரை தான் எடுத்து படித்து பார்த்துக்கோங்க. தமிழ்நாடு பூரா, ஆந்திராவில் ஒரு பகுதி, தெலுங்கானாவில் ஒரு பகுதி, கேரளாவில் ஒரு பகுதி, கர்நாடகாவில் ஒரு பகுதி ஏன் அகமுடையர்கள் இருக்காங்க? ஏன் அகம்படி முதலின்னு அழைப்பு பட்டம் இருக்குது. நெருக்கி பார்த்தீங்கன்னா முதலி அகமுடி தேவர் பட்டம்ன்றது, முதலியும் தேவரும் சேர்த்து வரும். சமயத்தில் அகமுடி முதலி சேர்வைன்னு அந்த சாவடிகளில் பழைய டாக்குமெண்ட்ஸில் எல்லாத்துலேயுமே சேர்ந்து வரும். இதெல்லாம் எதனால் கேட்டிங்கன்னா, இன்றைக்கு தேதிக்கு பார்த்தீங்கன்னா கிறிஸ்து பிறந்ததுக்கப்புறம் 2000 வருஷத்து ரெக்கார்ட்ஸ் தான் எல்லாருக்கிட்டையுமே இருக்கும். 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த லெமூரியா கண்டம் அல்லது இந்திய தீபகற்பத்தில் ஆசிய கண்டத்தில் பார்த்தீங்கன்னா பழமையான நகரங்கள்ன்றது தெற்கு பக்கத்தில் இருக்கிறது. எஸ்பெஷலி இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற நகரம்னு பார்த்தீங்கன்னா மதுரையும் தஞ்சாவூர் மட்டும்தான். மதுரைக்கு 5000 வருஷத்துக்கு மேலே வரலாறு இருக்குன்றாங்க. தஞ்சாவூருக்கு 2000 வருஷத்துக்கு மேலே வரலாறு இருக்குன்றாங்க. இப்படிப்பட்ட நகரங்கள் இரண்டுலையும் பார்த்தீங்கன்னா செருமி வாழ்கிறவங்க பார்த்தீங்கன்னா அகமுடையர்களாக இருப்பாங்க. அதாவது ஒட்டுமொத்த இதிலேருந்து இமயமலையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் கட்டியாண்ட மன்னர்கள் பார்த்திங்கன்னா சோழ பரம்பரை கட்டியாண்டிருக்காங்க. சேரன் செங்குட்டுவன் கட்டியாண்டிருக்காரு. பாண்டியர்களை பற்றி பெரிய ரெக்கார்ட்ஸ் இன்னும் நான் பார்க்க ஆரம்பிக்கல. பார்த்தா அதை பற்றி தெரிய வரும். இந்த 2 மன்னர்களுடைய வம்சாவளியினர் தான் அகமுடையர்கள். இப்போ சோழர்களை பார்த்தீங்கன்னா கரியால் பிளவலர் அவர் தான் முதல், அதாவது முற்கால சோழர்களுடைய வம்சாவளியினுடைய பேர் சொல்லக்கூடியவர். அவர் இரும்பிடத்தில் அகமுடையர் வம்சத்துலேருந்து வந்தவர். இன்றைக்கும் கோட்டைப்பற்ற அகமுடையர், இரும்பிடத்தில் அகமுடையர், மலைநாட்டு அகமுடையர், இவங்க எல்லாமே தஞ்சாவூர், விருத்தாச்சலம், விழுப்புரம், திருவண்ணாமலை இங்கிட்டலாம் இருக்கிறவங்க அவங்க தான் இருப்பாங்க. ஸோ தட் சோழர்கள் ஆட்சி எங்கெங்கே நடந்துச்சோ அங்கே எல்லா இடத்துலையுமே அகமுடையர்களை நிலை கொண்டுடுறாங்க. அகமுடையர்கள் எத்தனை கோடி பேர் இருந்தாலும் மன்னன் ஒருத்தர் தான் முடியும். மன்னனுக்கு கீழே, அதாவது நெருக்கி பார்த்தீங்கன்னா அரசாட்சி பண்ண தமிழ்நாட்டில் தென் தமிழகத்துலேயோ இந்த 4 இதில் பார்த்தீங்கன்னா மன்னர்கள் அரசாட்சி பண்ணியிருப்பாங்க. விஜயநகர பேரரசை மட்டும் விட்டுடுங்க. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா தமிழ் மன்னர்கள் ஆட்சி பண்ணவங்களில் இப்போ நான் ஊருக்கு போகிறேங்கன்னா என்னுடைய குடும்பத்தை, என் குழந்தைகளை, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என் ரத்த உறவுகள்கிட்ட விட்டுட்டு போவேன். அது மாதிரி என்னுடைய சொத்து சத்தை நிர்வகிக்கிற உரிமையை என்னுடைய இமிடியட் சொந்தத்தை கொடுப்பேன். எல்லா மன்னர்கள், பாண்டிய மன்னர்கள், சேர மன்னர்கள், சோழ மன்னர்களுக்கு அரண்மனைக்குள்ளேருந்து அவங்க குழந்தை குட்டிய, பொண்டாட்டி பிள்ளைங்க, அவங்களுடைய சொத்துக்கள் நிதி நிர்வாகம் பண்ணது முழுக்க அகமுடையர் பண்ணியிருக்காங்க. அதனால தான் அவங்களை கோட்டைப்பற்ற அகமுடையர்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பாண்டிய மன்னர்கள் காலத்தில் அதே, சோழ மன்னர் காலத்தில் அதே, சேர மன்னர் காலத்தில் இதே நடந்துருந்துருக்கு. ஸோ தட் இவங்க ஆட்சி பண்ண எல்லா இடத்துலையுமே அட்மினிஸ்ட்ரேஷன். இப்போ தமிழ்நாட்டில் மிலிட்டன்ட் கேஸ்ட்னு பார்த்தீங்கன்னா கல்லர், மறவர், அகமுடையர் மட்டும்தான் மிலிட்டன்ட் கேஸ்ட். இது இப்போ பிரிட்டிஷ் ரெக்கார்டில் சொல்கிறேன். இதில் பற்றி பார்த்தீங்கன்னா மறவர் கல்லர்களை சீர்மரபினர்னு சொல்லுவாங்க. அகமுடையர் மட்டும் போர் மரபினர் சொல்லுவாங்க. போரும் செஞ்சுக்கிடுவாங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் செஞ்சுக்கிடுவாங்கன்றது போர்க்குடிகளாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் நாங்கள் போனாங்க. இப்போ எப்படின்னா சோழர்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ்ன்றது தஞ்சாவூரில் இருந்தாலும் தஞ்சாவூர், உறையூர், இரும்பிடத்தலை, காஞ்சிபுரம், சித்திரதுர்கா வரையும் போயிருது. கர்நாடகாவில் உள்ள சித்திரதுர்கா வரைக்கும். இப்போ இவங்க பாடி வீடு, அதாவது வடக்கிலேருந்து வர்ற ஆட்களை எதிரிகளை சமாளிக்கிறதுக்காக காஞ்சிபுரத்தில் பாடி வீடு அமைச்சு
ராஜேந்திர சோழன் அங்கே இருந்திருக்காரு. அவருக்கு முன்னாடி அவங்க பெரியப்பா ஆதித்த கரிகாலன் அங்கே இருந்திருக்காங்க. இவங்க போன இடத்துலலாம் கொண்டு வச்சுருக்காங்க. இவர்களுக்கு படை நடத்தி கூட்டிகிட்டு போனவங்கிறத முதலியார் படையில் முதல்ல முன்னிலைப்படுத்தி இங்கே எப்படி சேர்வைப்பட்ட சொல்கிறோம்ல, சேனை தலைவர் பட்டம், படையை நிர்வாகம் பண்ணுறது, அரண்மனை நிர்வாகம் பண்ணுறது, அவங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ரெவென்யூ டெவலப் பண்ணி கொடுக்குறது, வருமானத்தை உருவாக்கி தருவது, இதெல்லாம் செஞ்சவர்கள் முதலியார். அது வந்து ஒரு பட்டம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. துளுவ வேளாளர்கள் பார்த்திங்கன்னா ஓசூர் இந்த ஏரியாவெலாம் பார்த்திங்கன்னா ஆந்திராவை ஒட்டி, இந்த பக்கத்தில் திருவள்ளூர், இங்கிட்ட நம்ம சென்னையெல்லாம் ஒட்டி பார்த்திங்கன்னா திருவொற்றியூர், இந்த ஏரியாக்கள் பூரா பார்த்திங்கன்னா அதாவது சீசோர் ஏரியாக்களில் மொத்தத்துலையும் பார்த்திங்கன்னா துளுவ வேளாளர் பட்டம் இருக்கும். அதனால தான் அகமுடைய துளுவ வேளாளர்னு சொல்கிறாங்க. மலைநாட்டு அகமுடையர்கள் வந்து உடையார் பட்டத்தில் இருக்காங்க, பிள்ளை பட்டத்தில் இருக்காங்க, முதலியார் பட்டத்தில் இருக்காங்க, துளுவ வேளாளர் பட்டத்தில் இருக்காங்க. இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தேவர் பட்டத்தில் இருக்காங்க, சேர்வை பட்டத்தில் இருக்காங்க, பல்லவராயர் பட்டத்தில் இருக்காங்க, மணியக்காரர் பட்டத்தில் இருக்காங்க. இந்த மாதிரி பட்டங்களில் நாயகர் பட்டத்தில் இருக்காங்க, தேசிகர் பட்டத்தில் இருக்காங்க. பட்டங்கள் நிறைய இருக்கும். இதை பற்றிய ரெக்கார்ட்ஸ் வந்து அகமுடையாரன் அன்னை பாலமுருகனே ரெகுலராக டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அதாவது யூஸ்வலாக எப்படின்னா, வரலாறும் உரிமையும் எதனாலையாவது மறைக்கப்பட்டாலோ எதனாலையாவது விட்டு கொடுக்கப்பட்டாலோ அது அடுத்த தலைமுறைக்கு செய்கிற துரோகம்னுவாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் மெஜாரிட்டி தமிழர்கள்னு சொன்னாவே அது அகமுடையர்களாக இருப்பாங்க. இப்போ அங்கே வந்து பிள்ளை பட்டம் போட்டிருப்பாங்க, சேர்வார் பட்டம் போட்டவங்க இருக்காங்க. இந்த மாதிரி மேஜராக நம்ம இப்போ எப்படிப்பா ஸ்ரீலங்காவுக்கு போனாங்க, எப்படிப்பா கடாரம் மலேசியா போனாங்க, எப்படிப்பா இந்தோனேசியா போனாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து இந்த தமிழ் மன்னர்கள் ஆட்சி பண்ண இடமா இருக்கும். இப்போ பர்மாவில் உள்ள அகதிகள் வந்து ரெஃப்யூஜிஸாக அதை போகிறப்ப அங்கிட்ட உள்ள சொத்தெல்லாம் விட்டுட்டு சென்னையில் வந்து குடியிருக்காங்க. வியாசர்பாடி, எண்ணூர் இந்த ஏரியாலாம் பார்த்திங்கன்னா முழுக்க முக்குளத்தை தேவர் பட்டமாக இருப்பாங்க. அவங்க பூராமே அகமுடையராக இருப்பாங்க. தாயகம் தெரிஞ்சு அகமுடையர்ன்ற மாதிரி. அந்த மாதிரி வந்து வெளிநாட்டில் கூட போனவங்க எல்லாருமே அகமுடையர் பட்டமாக இருப்பாங்க. சிலோன்லேருந்து வந்தவங்கலாம் பார்த்திங்கன்னா எங்கள்லேயே கங்காணி வகைரான்லாம் சொல்லுவாங்க. எங்கள் அம்மா வீட்டு சைடில் இவங்க எல்லாமே சிலோனில் வேலை பார்த்த ஆட்கள். சிலோனை டெவலப் பண்ண போகும்போது அந்த சிலோனில் இப்போவுமே மிலிட்டன்ட்டில் நிறைய பேர் நம்ம ஆளு இருக்காங்க. அவங்க இந்த சில போர்க்கலைகள்லாம் அவங்க சொல்கிறது, அதாவது இவங்க தான் ஸ்பெஷாலிட்டி அகம்போரா அப்படின்ற ஒரு போர்க்கலையில் எக்ஸ்பர்ட்ஸு அப்படின்ற லெவலுக்கு இருந்திருக்காங்க. அதாவது சூழ்நிலைக்கு ஏற்றாப்புல தன்னையை தக்க வச்சுக்கிறாங்க. பெரிய சமுதாயம் எப்போவுமே அப்படிதான். உலகம் இப்போ இந்தியாவில் நெருக்கி பார்த்தீங்கன்னா 28 மாநிலம் இருக்குது. நெருக்கி ஒரு 140 மொழி பேசுகிறாங்க. இந்தியர்கள் வெளியில் சிங்கப்பூரில் போய் இந்தியர்னு சொன்னால் தமிழர்னு சொல்லுவாங்க, மலேசியாவில் போய் இந்தியன் பண்ணால் தமிழர்னு சொல்லுவாங்க, மொரிசியஸில் போய் இந்தியன் சொன்னால் தமிழர்னு சொல்லுவாங்க. என்ன காரணம்னா தமிழ்நாட்கள் தான் போய் அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்றாப்புல அடாப்ட் ஆகி அங்கே உட்காந்துக்கிறாங்க. அப்படியெல்லாம் இருக்கிறதுனால இப்போ இதில் வந்து இப்போ ஒரு ஆக்சுவலாக சோழ மன்னருக்கு வகையரா, பாண்டிய மன்னருக்கு வகையரா, சேர மன்னருக்கு வகையரா எதுவுமே ஆக போகிறதே கிடையாது. ராஜராஜ சோழனோட வம்சாவளியினர் இப்போவுமே ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையாக இருக்கின்றாங்க. இன்றைக்கி ஸ்டேட்டஸ் மாறிடுச்சு. ஆனால் வரலாறு தெரியணுன்றக்காக இந்த பேச்சு பேசுகிறோம். எங்களுடைய முன்னோர்கள் இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா, நான் சமீபத்தில் திருப்பத்தூருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல பார்த்து பேசிக்கிட்டு போகும்போது ஒரு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஒரு 4-5 பேரோட பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஆற்காடு, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் இதில் உள்ள அவங்க வந்து அகமுடையர் கிடையாது, வேறு ஏதோ கம்யூனிட்டி கொடுக்க. அவர் சொல்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள்லாம் நல்லா படித்து வளர்ந்தோம்னா அதுக்கு காரணமே முதலியார் கம்யூனிட்டியில் உருவாக்கின இந்த எஜுகேஷன் சிஸ்டம் சார் அப்படின்னாரு. அப்படியா சார்? அதாவது கல்வி தொண்டுன்றதுக்கு வந்து பெரிய உதாரணம் சொல்கிறதா இருந்தால் முதலியார்களை தான் சார் சொல்லணும். எதை வச்சு சார் அப்படி சொல்கிறீங்கன்னு 2021 நீங்கள் வந்து மருதல் எஜுகேஷன் சென்டர் ஆரம்பித்தது மாதிரி 1920 மாசிலாமணி முதலியார்ன்றவர் பூரான அகமுடையரில் உள்ள பசங்களுக்காக அதாவது ஃபுட்டு, அக்காமடேஷனு, எஜுகேஷன் கொடுத்து இப்போ வரையும் செயல்பட்டு 100 வருஷம். அதாவது எனக்கு தெரிஞ்சு 100 வருஷம். அதுக்கு முன்னாடி இருந்தால் அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு கோரம் பாட்டு, ஒரு கோர் பாடி போட்டு மெயின்டைன் பண்ணிட்டு வர்றாங்க. நிறைய இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து அகமுடையர் இன்ஸ்டியூஷன்ஸ் நார்த் மாவட்டத்தில் உள்ளதுதான். அதுக்கு பெரிய உதாரணத்தில் 1925 பெரியார் வந்து ஒரு போராட்டம் பண்ணுறாரு. பிராமணர் அல்லாத பொருளாதாரத்தில் வீக்கான ஆட்களுக்கு மற்றும் கல்வியில் வீக்கான ஆட்களுக்கு கல்வி கொடுக்கணும், எங்கே கொடுக்கலாம் அப்படின்னு கேட்க போகும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு முதல்ல இங்கே வந்து பச்சையப்ப முதலியார் காலேஜும் ஸ்கூல்ஸ் தான் வந்து ஞாபகம் வந்துச்சு. அங்கே போய் கேளுங்க, அதில் நம்ம டெவலப் பண்ணிக்கிறோம்னு சொல்லி
அங்கே இவர் பேசி சீட்டு வாங்கி கொடுத்தாங்கன்னா இன்றைக்கி கொடுக்குறாங்கல்ல ஃபண்டு அவங்க பசங்களுக்கு வந்து ஸ்டைஃபண்ட் கொடுக்குற மாதிரி அப்போவே அதாவது ஒரு பவுன் தங்கம் 10 ரூபா வைக்க போகும்போது 5 ரூபா ஸ்டைஃபண்ட் வாங்கி கொடுத்துருக்காங்க பசங்க படிக்கிறதுக்காக. அவங்க படித்து அடுத்த லெவலுக்கு வந்திருக்காங்க. இது நிறைய இடத்துல பதிவு பண்ணியிருக்காங்க, ரெக்கார்ட்ஸில் வருது. அந்த மாதிரி இன்றைக்கி சென்னையில் மிகப்பெரிய ஜாம்பவான்கள், அரசியல்வாதி, தொழிலதிபர் அல்லது ஒரு சமூக சீர்திருத்தம் இதெல்லாம் உள்ளவங்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னா பச்சை பாசத்துலேருந்து வந்த ஆட்களாக இருப்பாங்க. அதே மாதிரி மகளிர் கல்லூரின்றது வந்து 19ஆம் நூற்றாண்டு கடைசியில் மகளிர் கல்லூரி வர்றது பெரிய விஷயம். 1960 எத்திராஜ் முதலியார்ன்றது அவரோட அட்வொகேட் ப்ரொஃபஷனில் உள்ளவர். அவர் வந்து மகளிர் கல்லூரி சென்னையில் வந்து த ஃபஸ்ட்டு செலா மாதிரி அந்த எத்திராஜ்னாவே அந்தஸ்தின் அடையாளம், படிக்கிறதே அந்தஸ்துன்ற மாதிரி அப்படி ஒரு விஷயத்தை உருவாக்கி காலேஜ் ஒன்று உருவாக்கிட்டு இருக்காரு. இந்த எத்திராஜ் முதலியார் யாருன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், அரசாங்க தரப்புக்கு அரசாங்கத்துக்காக வாதாடுறாரு. அரசாங்கம் யாரையாவது ஒருத்தரை பார்த்து கடவுளை குற்றவாளின்னு சொன்னால் கூட இவர் கடவுளை குற்றவாளின்னு சொல்லி தான் வாதாடுவார். அப்படிப்பட்ட ஒரு ப்ராசிக்யூஷன் தரப்பில் இருந்த வக்கீல் முத்துராமலிங்க தேவர் வந்து கொலை குற்றச்சாட்டுக்கு ஆளாகிறாரு பரமக்குடியில் முதுகுளத்தூர் கலவரத்தில். அவருக்கு வந்து அப்படியே அவர் அதில் உள்ள நியாயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இவருடைய அறிவுத்திறனால் மட்டும்தான் அந்த கேஸ் உடைபட்டு தேவர் வந்து நிரப்பராதின் வெளியில் வர்றாரு. தேவர் வந்து கடைசி வரையும் ஒரு எத்திராஜ் முதலியார் மேலே மிகப்பெரிய ஒரு சாஃப்ட் கார்னரோடு இருந்திருக்காங்க. அதே மாதிரி பகுத்தறிவு, அதாவது பிராமின்ஸ் இல்லாமல் மக்களுக்கு அரசியல் வேணும், பிராமின்ஸ் இல்லாத மக்களுக்கு அதிகாரம் வேணும், கல்வி வேணும்னு நினைக்க போகும்போது அதுக்கான உருவாகினதே நீதி கட்சி, ஜஸ்டிஸ் பார்ட்டி. இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டியினுடைய தூண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆற்காடு ரெட்டையர்கள் ராமசாமி முதலியார், லட்சுமணசாமி முதலியார், மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், மெட்ராஸ் யூனிவர்சிட்டியவே பேரே முதலியார் மெடிக்கல் காலேஜ், முதலியார் யூனிவர்சிட்டின்னு சொல்லுவாங்க. அந்தளவு நிறவி படிச்சிருந்துருக்காங்க, நிறவி சமூக சேவைகள் நிறைய செஞ்சுருக்காங்க. ரொம்ப பெரிய பாரம்பரியமான குடும்பத்தில் வந்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து பணம் ஒரு பொருட்டே இல்லைன்ற அளவுக்கு பெரிய அளவில் கொண்டு போயிருக்காங்க. இந்த நீதி கட்சியினுடைய பாதம் படாத இடமே இல்லைன்றதை ஹிந்துவில் ஒரு விமர்சனத்தை சொல்கிறாங்களாம். ராமசாமி முதலியாருக்கு வந்து நீதி கட்சி வந்து ராமசாமி முதலியாருக்கு வந்து அவருடைய பெருமை இந்தியா பூரா தெரியும்னு நினைக்கிறாரு. அதனால் அவர் நீதி கட்சி இந்தியா பூரா கொண்டு போயிட்டாரு, இனிமேல் அதை தடுக்க முடியாதுன்னு சொல்லி அது ஒரு விமர்சனம் எழுதுது ஹிந்து. அந்த லெவலுக்கு கட்சியை வந்து பெரிய அளவுக்கு கொண்டு போயிருக்காரு. அதுக்கப்புறம் தான் எல்லாருக்குமே படிப்புன்னு ஒரு விஷயம் வந்திருக்கு. எங்கள் தாத்தா வந்து சிவகங்கையில் வந்து ராமச்சந்திரன் சேர்வைன்னு இருந்தாங்க. பெரியாருக்கு அடுத்த லெவலில் பகுத்தறிவு கொள்கையை பேசினவர் எங்கள் தாத்தா ராமச்சந்திரன் சேர்வை தான். அவரே அடுத்த லெவலுக்கு ஒரு பெரியார் காலத்துக்கு அப்புறம் உயிரோடு இருந்ததுனால திராவிடர் கழகம்ன்றது அவரால் தான் நிர்வகிக்கப்பட்டிருக்கும் பொழுது. ஜஸ்டிஸ் பார்ட்டிலேருந்து டெவலப் ஆனதே திராவிடர் கழகம், அதுலேருந்து டெவலப் ஆனதே திராவிட முன்னேற்ற கழகம், அதுலேருந்து உருவானதே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இந்த எல்லா கட்சிகளுக்கும் அடிப்படைன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து லாபி பண்ணுற முதலியார்கள். இப்போ திமுகன்ற ஒரு கட்சிக்கு ஃபண்டமெண்டலில் உள்ள ஒரு 4 பேர் 5 பேர் பார்த்தீங்கன்னா நடேசன் முதலியார் வந்து தவிர்க்க முடியாத ஒரு நபர். அதனால தான் எங்களில் வந்து 1920, 21, 26, 31, 34 அகமுடையர் மகாசபை சார்பாக மீட்டிங் போடும்போதெல்லாம் அவர் பன்னீர்செல்வம் சாரை, இவர் நாடிமுத்து பிள்ளை, அப்புறம் பெரியார், எங்களோட ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் சீஃப் கெஸ்ட்டே பெரியார். அப்புறம் கடைசி மீட்டிங்கில் தான் ராமநாதபுரம் சேதுபதியை கூடும்போதே அதுக்கப்புறம் டெவலப் ஆனதே முக்குளத்தூர் லாபி. முக்குளத்தூர் லாபின்னு ஒன்று வந்ததுக்கப்புறமே வட மாவட்ட அகமுடையரும் தென் மாவட்ட அகமுடையர் பெரிய லெவலில் தொடர்பு இல்லாமல் போச்சு. அதுக்கு முன்னாடி வரையும் முதல் மீட்டிங் 21 போடும்போது சரிதான், கடைசி மீட்டிங் வரைக்கும் இந்த 4 மீட்டிங்குமே அவர் ராஜாராம் வந்திருந்திருக்காரு, ஜீவரத்னம் சார் வந்திருக்காங்க, சோழிங்க தொகுதி அப்போ உள்ள ஒரு 4 எம்பிஸ் நார்த்தில் வந்திருக்காங்க, வடக்கில் உள்ள எம்பிஸ் பட்டுக்கோட்டையில் அப்போ நாடிமுத்து பிள்ளைகள் இருக்காங்க ஐயா, அவர் வந்து இருந்திருக்காரு. இவை அனைத்தையுமே ஒருங்கிணைச்சு போனது வந்து இந்த ஒரு ஜஸ்ட் பைபிரிகேஷனாக போகும்போது அது நின்று போயிருக்கு. அது நின்று போனதுனால தான் இவ்வளோ கொஸ்டின்ஸு, ஆமாவா இல்லையா அதுவா இதுவான்னு. ஸோ தட் வடக்கு மண்டல அகமுடையர்களும் தெற்கில் உள்ள அகமுடையர்கள், கொங்குல உள்ள அகமுடையர்கள் அனைவருமே ஒன்றுதான். இதில் எந்த இடத்துலையும் வந்து அதாவது வித்தியாசமே சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கப்புறம் இந்த டாபிக் வந்து நம்மளில் உள்ள அகமுடையர் யாராவது ஒருத்தர் நீங்கள் கிடையாது நான் கிடையாது நம்ம பதில் சொல்லணும். வேறு அதாவது போட்டியாளர்கள் என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம கூட சேர்ந்து ஓட போகிறவன் பலசாலியாக இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்களா. இப்போ என் கூட ஒரு 4 பேர் விட்றாங்கன்னா நான் என்ன நினைப்பேன்னா, இந்த 4 பேர் வந்து ஸ்ட்ரென்த்லேயோ எக்கனாமிக்லேயோ ஃபிசிக்கலாவோ அவன் எதுவும் ரொம்ப பலசாலியாக இருக்கக்கூடாது. ஏன்னா அவன் எனக்கு போட்டியாளர்.
அப்படி இருக்கிறதுனால நம்மளோட போட்டியாளர்கள் வந்து ஃபேக் ஐடியில் கண்டதை பேசுகிறாங்க, அதுக்கு பதில் சொல்ல தேவையில்லை. ஒன்ஸ் அகைன் நான் சொல்கிறது எப்படின்னா, அண்ணன் நம்மளோட வெளியில் அவங்களோடைய இதை வந்து இதில் போட்டு விட்றேன் நான், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே நம்மளோட ஸ்டான்ஸு. இனிமேல் எப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, மருது சேனை என்பது சமூகத்தில் நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் குரல் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம இதை மட்டும் பேசிக்கிட்டே இருக்கோம்னால இப்போ வன்னியர் சமுதாயத்துக்கு ஒரு நடந்திருக்கு, அதுக்கு என்ன சொல்யூஷன்? அது மாதிரி மக்கள் வந்து இப்போ திராவிட கட்சியில் ஏதோ பலம் இழக்குது, புதுசாக இப்போ பிஜேபி கால் விடுறது, இவர்களில் வந்து அகமுடையர்களுடைய ஓட்டு வங்கி யாருக்கு ரொம்ப தேவை, இப்படிப்பட்ட விஷயங்களாக கொண்டு போய் பொதுவான விஷயத்துக்கு கருத்து சொல்லணும்னு நினைக்கிறேன். அந்த கருத்து சொல்கிற விஷயம் அப்படி தான் வந்தோம்னா தான் நம்ம பொது அரசியலுக்கு வர முடியும். நன்றி, வணக்கம்.